ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் நடித்த சிங்கப்பூர் சலூன் தான். ஸோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி படம் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஆடியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு வாங்க. உனக்கு கீழே எனக்கு மேல, உனக்கு உள்காயம் எனக்கு வெளிக்காயம், அந்த சாச்சா நம்ம பழி வாங்கணும்டா. சிங்கப்பூர் சலூன் பார்த்தோம். சிங்கப்பூர் சலூன் ப்ரோ. சிங்கப்பூர் சலூன் நல்லதா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, மோட்டிவேட்டிங் ஸ்டோரியா இருக்கு. எனக்கு ஆர்ஜே பாலாஜி பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. நல்லா ஒரு படம் இதுவும் நல்லா இருக்கு, அவரோட சிக்னேச்சர் படம். நான் சிங்கப்பூர் சலூன் வந்தேன், நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டர்டெய்னிங்கா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பேஷன் பத்தி, யங்ஸ்டர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நல்லா அது ஒரு என்டர்டெயின் பண்ணாங்க. அதே மாதிரி எமோஷனல் செம்மையாக பஸ் வாட்ச் ஃபுல்லுமே ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். சத்யராஜ் சார் காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு சார். ஃபன் அண்ட் சீரியஸா போய் மாதிரி பாசிட்டிவான படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்தது, நல்லா கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்கு படம். கதை கான்செப்ட் நல்லா இருக்கு, நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போர்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன் சூப்பரா இருக்கு. நான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன், ஹீரோவோட சின்ன வயசு ரோல். யங்ஸ்டர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் அவங்கலாம் இப்போ பேஷன் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் முன்னுக்கு வரணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ வீட்டில் நிறைய பேருக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கும், நடுவில் நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் அந்த ஸ்டோரியிலையும் காட்டிருக்காங்க. நிஜமாலே நல்லா இருக்கு படம். யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகும், நல்லா தான் இருந்துச்சு படம். ஒரு லேக் அடிக்காம போகுது. அதான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு நல்லா தெரியும், அதை அவங்கள ஒழுங்கா பண்ண விட்டாலே சாதிக்கலான்றது தான் கதையோட நல்ல கருத்து. நல்லா இருந்தது, மாஸ்டர் வாட்ச். உன்னை என்னதான் அடிச்சுக்கினே இருந்தாலும் எங்கன்னா உன்னோட சரௌண்டிங்ஸ்ல சரி பண்றோம், நீ சக்சஸ் ஆயிடுன்றதா படம் நல்லா இருக்கு. படத்துலயே மோட்டிவேஷனா இருக்கு, நிறைய சீன்ஸ் எல்லாம் மோட்டிவேஷனா இருக்கிறதுனால அதான் படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். எனக்கு படத்துல பெருசா எதுவும் பிடிக்கல, ஏன்னா கனெக்ட் இல்லை படத்துல, அதுதான் பெரிய. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே. ஒரு முடித்திருத்தகம் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் பெரிய ஆளாகி இன்ஸ்பயர் ஆகி ஒரு பெரிய அழகு நிலையம் மாதிரி, ஒரு பெரிய சிங்கப்பூர் சலூன் மாதிரியான ஒரு கடையை வைக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கான முயற்சி பண்றான். இதுதான் இதனுடைய ஒன்லைன். லவ் வந்து ஃபன்னியா இருந்திருக்கு. ஆக்சுவலா அவருக்கு லவ் ஃபெயிலியரா ஆகும், பரவாயில்ல சாப்பிடுவாரு, அதெல்லாம் காமெடியா இருந்துச்சு. அதோட இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி ஹீரோ ஆனதுனால அவர் பெருசா காமெடி பண்ணல. சத்யராஜ் செம காமெடி, படமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு படம். காமெடி சீன் தான் அதோட அல்டிமேட், வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே செவையான காமெடி. அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டு போயிடாதீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை செய்யுங்க, அதை செஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறிடலாங்கிற மாதிரி தான். உடனே எல்லாமே நடக்குது ப்ரோ. ஒரு திரைக்கதையில வந்து தொடர்ச்சி இருக்கலாம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இருக்கலாம், மக்களுக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்றது. ஒரு சம்மந்தம் இல்லாம கனெக்டிவிட்டியா இருக்கு. ஒரு டான்ஸ் ஷோல கொண்டு வராங்க, டான்ஸ் ஷோ கொண்டு வராங்க. அதுல ஓகே ஆர் ஸ்டைலிஸ்டோட பங்கு இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு ஆர் ஸ்டைலிஸ்டா தான் ஒரு டான்ஸ் கேங்கே வந்து வெளியே தெரியுறாங்க அப்படின்றது வந்து சுத்தமா கனெக்ட் இருக்காம தெரியல. பிளஸ் இன்னும் 2-3 விஷயங்களும் படத்துல கனெக்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. படம் பாத்தீங்கன்னா எதை நோக்கி படம் போகுதுன்னே தெரியல. அப்புறம் வந்து நம்பகத்தன்மை அதிகமா கம்மியா இருக்குது. ஒரு சிங்கப்பூர் சலூன் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கட்டுறாங்கன்னு வச்சுங்க, அது இந்த கிரீன் பார்க் ஹோட்டல் மாதிரியா, நம்ம வந்து தாஜ் ஹோட்டல் மாதிரியா இருக்குது அதோட பில்டிங். அதுல ஒரு சாமான் எப்படி முடிவு வெட்ட போவாங்க. ஐ திங்க் ஆர்ஜே பாலாஜி எடுக்கிற படம்லாம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் எதுவுமே ரொம்ப ஓவர் சீன் இல்லாம லைஃப்ல இருக்கிறது தான் எடுப்பாரு. அதனால எனக்கு இந்த படம் நல்லா பிடிச்சிருந்தது. லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லைன்னா காமெடி தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சத்யராஜும் ரோபோ சங்கரும் ஒரு மாதிரி அலப்பறை பண்ணி வச்சிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் காம்போவே நல்லா இருந்துச்சு. காமெடி இல்ல, சாங்ஸ் இல்ல. ரோபோ சங்கர் சார் ஏதோ பண்ணிருக்காரு, அளவுக்கு பண்ணிருக்காரு. பட் ஓவர் ஆக்டிங் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே 9 கொடுக்கலாம், 10க்கு 9, 10 கொடுக்கலாம். ரேட்டிங் நான் வந்து 8 கொடுப்பேன், டெஃபினட்டா கொடுப்பேன். 6 out of 10. ரேட்டிங்லாம் இல்ல, நல்லா இருந்துச்சு படம். ரேட்டிங்லாம் இல்ல, ஏன் அது அப்படியே ரேட் பண்ணி டிவைட் பண்ணும், படம் நல்லா இருக்கு. ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம்.